சிவா கிரியேஷன்ஸ். அதாவது ஒரு பொண்ணு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள்னா அவங்களோட கல்யாண நாள் தான். அந்த நாளில் அவங்க இளவரசி மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அதுக்காக ஒரு பிரைடு ரெடி ஆகும் போது அவங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். என்னதான் இப்போ யூடியூப் வந்துட்டாலும் இன்ஸ்டா வந்துட்டாலும் நம்ம எவ்வளோ ஃபாலோ பண்ணாலும் அதையும் தாண்டி நமக்கு டவுட்ஸ் இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்காக நம்ம யாரை இன்னைக்கு மீட் பண்ண வந்திருக்கோம்னா, அக்ஷரா பிரைடல் ஸ்டூடியோவோட ஃபவுண்டர், ஃபேமஸ் மேக்கப் ஆர்டிஸ்ட் அண்ட் ஃபேமஸ் சாரி டிராப்பிஸ்ட் மிஸ்ஸஸ் ஹேமலதா அவர்களை தான். மேம் வணக்கம். ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? எஸ், ஐ எம் குட். மேம், ஒரு பிரைடு ஒரு 1 மந்த்தில், இன்னும் எனக்கு 1 மந்த்தில் மேரேஜ் இருக்குது. நான் வந்து எப்படியெல்லாம் ரெடி ஆகணும், ப்ரீ ப்ரிப்பரேஷன் என்னெல்லாம் பண்ணும், நான் வந்து நீங்கள் சொல்கிற சிடிஎம் பண்ணுறேன், சன்ஸ்க்ரீன் போடுறேன், எல்லாம் பண்ணுறேன், இதையும் தாண்டி நான் என்ன பண்ணணும்? ஸோ கண்டிப்பாக வந்து 1 மந்த் வச்சுக்காதீங்க, மினிமம் ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடியாவது ஆரம்பிங்க. ஸோ அதுலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா ஸ்கின் வந்து ஹைட்ரேஷனாலும் சரி, க்ளோ ஆகிறதுனாலும் சரி, அது எல்லாமே வந்து ஒரு 3 மந்த்ஸ் ப்ராசஸ் மாதிரி. கண்டிப்பாக உங்களுக்கு நான் அடுத்த மாதம் கல்யாணம் சொல்ல மாட்டாங்க, ஒரு 6 மந்த்ஸ் முன்னாடியே உங்களுக்கு அந்த பிளான் தெரிஞ்சிடும். ஸோ அப்போதுலேருந்து ரெகுலரான ஃபேஷியல்ஸ், உங்கள் ஸ்கின்க்கு ஏற்ற மாதிரி ஃபேஷியல்ஸ் பண்ணணும். அண்ட் சிடிஎம், நீங்கள் சொன்ன மாதிரி சிடிஎம் கண்டிப்பாக பண்ணணும். மார்னிங் ரொட்டீன் அண்ட் ஈவினிங் ரொட்டீன். கூடவே 2 சீரம் ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் க்ளோ ஆகிற மாதிரி. எய்தர் விட்டமின் சி சீரம் ஆர் எல்ஸ் ஹைலூரோனிக் ஆசிட். ஸோ உங்களோட ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட் கேட்டால் கண்டிப்பாக செஷன்ஸ் கொடுப்பாங்க, இல்லை நானே கொடுக்குறேன். ஓகே மேம். அதாவது வைட்டமின் சி சீரம் வந்து காமனாக யூடியூப்ல நிறைய பேர் சொல்கிறாங்க, நானும் வாங்கி யூஸ் பண்ணுறோம். ஆனால் அதில் பிம்பிள்ஸ் எல்லாம் வருதே. இல்லையே, மினிமலிஸ்டிக்கில் நானுமே யூஸ் பண்ணுறேன். என்னோட பிம்பிளே கண்ட்ரோல்டாக இருக்கும். உங்களுக்கு பிம்பிள் வருது அப்படின்னா ஆக்னேயோட காஸ் பாருங்கள். ஸோ இந்த சீரம்னால கண்டிப்பாக வராது. ஸோ பிம்பிள் வராமல் இருக்கணும்னா ரெகுலராக ஐசிங் பண்ணலாம் அண்ட் வந்து அது டோனர் யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே வந்து உங்களுக்கு பிம்பிளை கண்டிப்பாக கட் டவுன் பண்ணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆயில் ஃபுட்ஸ் கண்டிப்பாக இன்டேக்கை வந்து நீங்கள் சரி பண்ணிங்கன்னா, நான் பர்சனலாகவே பார்த்துட்டேன், இன்டேக்கை சரி பண்ணால் எனக்கு ஒரு பிம்பிள்ஸுமே வந்தது கிடையாது. ஒரு சீசனல் டைம் தான், மற்றபடி மேக்ஸிமம் உங்களுக்கு கிளியர் ஸ்கின் தான் வரும். அதாவது ஒரு பிரைடு வந்து அவங்க மேரேஜ் டே வந்துருச்சு, நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் ப்ரீ ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணிட்டோம். மேரேஜ் டே அன்னைக்கு நாங்கள் எப்படி எல்லாம் ரெடி ஆகணும், எந்த மாதிரி நாங்கள் மேக்கப்பில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும்? ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி மேக்கப் சூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் ரொம்ப ஆயிலி, என்னோட ஸ்கின் ரொம்ப ஆயிலி, நான் ஓரளவுக்கு மேட்டாக இருக்க தான் விரும்புவேன். ஏன்னா எனக்கு 2 hours நான் ஷைன் ஆகிடுவேன். ஸோ அந்த மாதிரி ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி மேக்கப் சூஸ் பண்ணலாம். இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கிறது கிளாஸ் ஸ்கின் தான். ஸோ நல்லா வந்து நோ மேக்கப் லுக், அதாவது போட்ட ஃபவுண்டேஷனே தெரியாமல் வெறும் ஸ்கின் மட்டும் கிளாஸியாக, கிட்டத்தட்ட நயன்தாரா மேக்கப் மாதிரி நேச்சுரலாக இருக்கணும், கூட க்ளோ மட்டும் தான் கேட்பாங்க. ஸோ அந்த மேக்கப் தான் இப்போ போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி நியூட்ரல் ஃபவுண்டேஷன்ஸ் எடுத்துப்போம், அதாவது கலர்ஸே இருக்காது, கூடவே ஷைனர் ஸ்ப்ரே. ஸோ சைனிங்ஸ் சீரம்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதோட வந்து ஃபவுண்டேஷன்லேயே பேஸ்லேருந்து, இது ஃபவுண்டேஷன் கிடையாது, இது போட்டாலே க்ளோ நல்ல ஷைன் இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிவிட்டு கூட ஒரு க்ளாஸி ஸ்ப்ரே, அதெல்லாம் அட் லாஸ்ட் இதை ஸ்ப்ரே பண்ணுவோம். இது எல்லாமே பண்ண உடனே ஸ்கின் ரொம்பவே க்ளோவாக இருக்கும். ஆனால் இது எல்லாரும் பண்ண முடியாது. 6 மந்த்ஸ் முன்னாடி மேக்கப் ஆர்டிஸ்ட், அதாவது என்னை அப்ரோச் பண்ணணும். இதன் உங்களோட மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்ரோச் பண்ணிங்கன்னா 6 மந்த்ஸில் உங்கள் ஸ்கின்னை வந்து கிளியர் ஸ்கின்னாக மாற்றணும். பிக்மெண்டட், ஆக்னி ப்ரான் ஸ்கின், இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தால் இது அப்படியே நேச்சுரலாக இருக்கும். இது என்ன பண்ணணும்னா உங்கள் ஸ்கின்னை ஒரிஜினலாக காமிச்சிடும். ஸோ அதுக்கு நீங்கள் ஒரிஜினலை வந்து ஃபர்ஸ்ட் கரெக்ட் பண்ணணும். எதர் ஸ்கின் ரொம்ப ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா டெர்மட்டாலஜிஸ்ட் போகணும். ஸோ இந்த மாதிரி ஸ்கின்னை நல்லா ஃப்ளாலெஸ்ஸாக நல்லா மார்பிள் மாதிரி கொண்டு வந்துட்டீங்கன்னா, இதெல்லாம் பண்ணிங்கன்னா நயன்தாரா என்னங்க நீங்கள் தாங்க அழகாக இருப்பீங்க. மேம் அதுதான் மேம் நாங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். நயன்தாரா மேமை விட நாங்கள் அழகாக இருக்கணும் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். கண்டிப்பாக 6 மந்த்ஸ் மினிமம். இப்போ எல்லாருமே ஒர்க்கிங், 1 மந்த்துக்கு முன்னாடி தான் எங்களே அப்ரோச் பண்ணுறாங்க. அப்படி இல்லாமல் ஒரு 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி உங்களை பேம்பர் பண்ண ஆரம்பிங்க. ரெகுலரான ஃபேஷியல்ஸ் அண்ட் ஸ்கின் கேர் இதெல்லாம் பண்ணாலே 50% நீங்கள் ரொம்பவே க்ளோ ஆகிடுவீங்க. அதுலேருந்து டுவர்ட்ஸ் ஒரு பெஸ்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட் இருந்தால் உங்கள் டே உங்களோட டே தான். சரி மேம், அதாவது நான் வந்து ஒரு பிரைடில் நான் மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் புக் பண்ணிட்டேன். அவங்க எனக்கு வந்து ஐ மேக்கப் பண்ணுறாங்க. ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜில் போய் நின்று ஒரு 1/2 hourலேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்மட்ஜ் ஆகிடும். அவங்க என்ன மாதிரி காஜல்ஸ் ப்ரிஃபர் பண்ணணும், எப்படி ஐ மேக்கப்பை எப்படி வந்து பிரைட்டாக காட்டலாம்? ஐ மேக்கப் இது வந்து ஒரு வாஸ்ட் சப்ஜெக்ட். என்னோட மேக்கப் என்னோட இன்ஸ்டாவே கேட்பாங்க, நீங்கள் என்ன எல்லாம் ஹீரோயின் மாதிரி இருக்கவங்களுக்கு தான் பண்ணுறீங்க. இல்லை, ஆக்சுவலி பிஃபோர் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க நார்மலாக தான் இருப்பாங்க. எந்த மாதிரி ஐஸ்க்கு என்ன மேக்கப் பண்ணால் அவங்க ஐஸ் நல்லாயிருக்கும். இப்போ என்னோட கண்ணு ரொம்ப சின்னது, நான் வேணும்னே திக் லைனர்ஸ் போடுவேன். நான் என்ன பண்ணால் என் கண்ணை வந்து ஆல்மண்ட் ஷேப்பில் கொண்டு வர முடியும். ஸோ அந்த மாதிரி எல்லாருக்குமே ஹூடட் ஐஸ்னா நோ லைனர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, ஒன்லி கிளிட்டர்ஸ் வித் திக் லாஷஸ். ஸோ இந்த மாதிரி எல்லா டெக்னிக்ஸ்க்கும் இருக்குது. ஐ மேக்கப் இஸ் லைக் மோர் ஆஃப் அ கரெக்ஷன், இட்ஸ் நாட் லைக் அ மேக்கப். ஸோ நான் வந்து கரெக்ஷனாக தான் பார்ப்பேன். அவங்க அழகாக தான் இருக்காங்க, என்னென்ன மிஸ்டேக்கோ அதை கரெக்ட் பண்ணி விடுவோம். ஸோ காஜல் ஸ்மட்ஜே ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் 2 பிராண்ட் சொல்கிறேன். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நான் எல்லாமே செல்ஃபாக ட்ரை பண்ணி ரெகுலராக நான் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் தான் உங்களுக்கு சொல்கிறேன். மேம் ப்ராடக்ட் சொல்ல போகிறாங்க, நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இதெல்லாம் நோட் பண்ணுங்கள். இது நான் அடிக்கடிக்கும் என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் இதை பெக்யூலியராக சொல்லுவோம்.
ஸோ ஓகே லான்கம் ப்ராடக்ட்ஸ். இது லான்கம் கொஞ்சம் காஸ்ட்லி, என்ன மேம் இவ்வளோ சொல்கிறீங்கன்னு நினைக்காதீங்க. உங்கள் ஃபேஸ்க்காக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. ஒரு 10,000 உங்களுக்காக எடுத்து வச்சுக்கோங்களேன். நல்ல ப்ராடக்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் கிட்டத்தட்ட இயர்ஸ் கணக்கில் வரும். ஓகே யா. ஸோ லான்கம் ப்ராடக்ட்ஸ் இந்த காஜல் பார்த்தீங்கன்னா கை இரிட்டேஷன்ஸ், இப்போ என்ன மாதிரி கண்ணில் எது போட்டாலும் எனக்கு பிடிக்காதுன்றவங்க இது தாராளமாக போடலாம். அண்ட் இது ஸ்மட்ச் ப்ரூஃப். ஸோ லான்கம் ப்ராடக்ட்ஸ் இது வந்து ஒரிஜினல் ப்ராடக்ட்ஸில் பண்ணுறது, கெமிக்கல்ஸ் இல்லாததால உங்களுக்கு எந்த இரிட்டேஷனும் இருக்காது. ஃபுல்லாக நேச்சுரல் ப்ராடக்ட். எஸ். அண்ட் பிரைட்ஸ்க்கு முக்கியமாக வந்து கம்ஃபர்ட் கொடுக்கணும். ஸோ இவ்வளோ ஹெவி மேக்கப், இவ்வளோ கண்ணெல்லாம் எரியுது மேம், லென்ஸு, ஹேர், இமேஜின் பண்ணுங்க அவங்க எப்படி இருப்பாங்க அந்த டைமில். ஸோ இட் லைக் மோர் ஆஃப் ஒர்க், லைக் ரொம்ப வெயிட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. அப்படிலாம் இல்லாமல் லைட் மேக்கப் வித் கம்ஃபர்டபுள் காஜல்ஸ் இதெல்லாம் இருந்தால் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஓகே மேம், நீங்கள் வந்து அஃபோர்டபுள் காஜலும் எங்களுக்காக சொல்லணும். கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. அஃபோர்டபுள் ஆப்வியஸ்லி ஃபார்எவர் 52 யூஸ் பண்ணலாம், மெப்ளைன் யூஸ் பண்ணலாம். அகைன் நீங்கள் சொன்ன மாதிரி இது எல்லாமே ஸ்மர்ஜ் ஆகும். ஓகே. ஈவன் நார்மலாக ஸ்மர்ஜ் ஆகக்கூடாதுன்னா காஜல் போட்டு பிளாக் ஐ ஷேடோ பவுடர் கொஞ்சம் டச் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் ட்ரை அவுட் ஆகிடும். அதனால உங்களுக்கு ஸ்மர்ஜ் ஆகாது. ஓகே ஓகே மேம், ஃபேர் ஸ்கின்னுக்கு ஒரு மாதிரி காஜல் போடணும், அப்புறம் வந்து டஸ்கி ஸ்கின்னுக்கு ஒரு மாதிரி, இல்லை மீடியம் ஸ்கின்னுக்கு அப்படி ஏதாவது வேரியேஷன் இருக்கா? வேரியேஷன் இல்லை, ஒரு க்யூட்னஸ் காமிக்கலாம். இப்போ ஃபேராக இருக்கீங்க, எனக்கு பிளாக் ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஃபேருக்கு வந்து மோஸ்ட்லி பிளாக்ஸ் ரொம்ப நார்மலாக தான் இருக்கும். இப்போ நான்லாம் போட்டேன்னா அழகாக இருக்கும் மீடியம் ஸ்கின்க்கு. ஃபேருக்கு வந்து டார்க் க்ரீன் காஜல் யூஸ் பண்ணலாம். ஸோ கலர் காஜல்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஐஸ் வந்து இன்னுமே அழகாக இருக்கும். உங்களோட ஃபேர்னஸ் ஒரு அழகு தான். ஸோ அதை இன்னும் என்ன எக்ஸாஜரேட் பண்ணி காமிக்கலாம். ஓகே. டஸ்கி ஸ்கின்னுக்கு மேம்? டஸ்கி மஸ்ட் பிளாக், மோஸ்ட்லி பிளாக் பண்ணுங்க. உங்களோட நியரஸ்ட் டோன், அதாவது உங்களோட வார்ம் டோன் நியரஸ்ட் வந்து பிளாக், ப்ரௌன்ஸ், அது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே மேம், நான் ஒரு கிராமத்துல இருக்கேன், என்னோட கலரே வந்து டார்க் கலர் தான். சரிங்களா? எனக்கு எப்படி மேக்கப் பண்ணும், ஆனா என்னோட கலரை வந்து அப்படியே ஒயிட்டாலாம் காட்ட வேண்டாம், நேச்சுரலா ஓரளவுக்கு க்ளோ. ஓகே ஃபைன். ஸோ நீங்கள் வந்து ஃபவுண்டேஷனே தெரியக்கூடாதுன்ற மாதிரி கேட்குறீங்க அப்படின்னா இந்த ஃபவுண்டேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். ஸ்மாஷ் பேக்ஸில் ஹேலோ ஃபவுண்டேஷன், இது நான் யாருக்கு யூஸ் பண்ணுவேன்னா மோஸ்ட்லி க்ரூம்க்கு யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அவங்களுக்கு ஃபவுண்டேஷன் போட்டாலே பிடிக்கவே பிடிக்காது. ஜென்ஸ் மேன்லியாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ வந்து இந்த மாதிரி இது வந்து பிபி க்ரீம் மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து உங்களோட டோனில் கரெக்டாக வாங்குங்க. அண்ட் பிக்மெண்ட் இருக்குது, பிம்பிள்ஸ் இருக்குன்னா கன்சீல் பண்ணிவிட்டு இதை போட்டிங்கன்னா நல்லாவே இருக்கும். ஓகே. இது ஒரு 5 minutes வேலை முடியும். 5 minutes நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் பிளண்டரு இந்த ப்ரஷ் எதுவுமே வேண்டாம், கையிலேயே போட்டுக்கலாம். அண்ட் இதை விட கொஞ்சம் இன்னுமே நேச்சுரலாக லைக் குயிக்காக போடணும். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறதே அதுதான், 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடணும் மேம், செல்ஃப் க்ரூமிங் ஸ்டூடெண்ட்ஸ்லாம். ஸோ ஃபவுண்டேஷன் இதுக்கு ப்ரஷ் எதுவுமே வேண்டாம், லைட்டாக கன்சீல் பண்ணிட்டு இதை நான் கையிலேயே அப்ளை பண்ணிடுவேன். நம்ம ஜாலியாக இந்த ஃபேர் அண்ட் லவ்லி போடுற மாதிரி இதை போடலாம். லாரா மர்சியரில் இந்த ஃபவுண்டேஷன்ஸ். மேம் சில பேருக்கு வந்து ஃபேஸ் வந்து தனியாக தெரியும், நெக் தனியாக தெரியும் இல்லையா? நெக்கு வந்து வேற பண்ற கேரை வந்து நெக்குக்கும் சேர்த்து பண்ணுங்க. நான் எவ்வளோ பிரைட்ஸே கெஞ்சுவேன், இவ்வளோதான் பண்ணுவாங்க. ஸோ கொஞ்சம் நெக்கு, கை, எங்கெங்கெல்லாம் ஓப்பன்ஸ் எல்லாமே கொஞ்சம் பண்ணுங்க. ஓகே. ஸோ அப்போ நம்ம நெக்குக்கும் சேர்த்து போடணும். ஆமாம், அதுவும் வெயிட் லாஸ் ஜர்னியில் இருக்கீங்க கண்டிப்பாக. பிரைட்னா 6 மாதம் வெயிட் லாஸ் ஜர்னி, ஒன்று ஜிம்மில் இருப்பாங்க இல்லை பார்லரில் இருப்பாங்க. ஸோ வெயிட் லாஸ் ஜர்னியில் இருக்கவங்க கண்டிப்பாக நெக்குமே கான்சன்ட்ரேட் பண்ணணும். ரெகுலர் டீடான் அண்ட் நெக் மசாஜ், அந்த நெக் வந்து அந்த டேன்னஸ் போகிறதுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கோ அதெல்லாமே கொஞ்சம் எடுத்துக்கணும். ஓகே மேம், நான் காஸ்டியூம்ல எப்படி வந்து சூஸ் பண்ணணும்? காஸ்டியூம்ல எவ்வளோ மெனக்கிடணும்? எஸ். ஸோ கலர்ஸ் மேட்டர்ஸ் தான் சொல்லுவேன். மெயினாக வந்து இட்ஸ் நாட் ஓன்லி மேக்கப். ஸோ ஒரு மேக்கப் பண்ணுறோம், ஒரு பொண்ணு அழகாகிடுது அப்படின்லாம் இல்லை. நாங்கள் வந்து 6 months முன்னாடி ஸ்டைலிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இட்ஸ் நாட் லைக் மேக்கப் நான் வந்தேன் ஆக்சுவலாக வந்துட்டாங்க சூப்பர் ஆகிடுவாங்கலாம் கிடையாது. ஆக்சுவலாக 6 மாதம் முன்னாடி உழைச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பொண்ணை பிடிச்சி உங்களோட ஸ்கின் டோன் எது, இந்த கலர்ஸ் தான் சூஸ் ஆகும். அண்ட் அவங்களுக்கு பிடிச்சது நல்லா பிரைட்டாக வேணுமா, நேச்சுரலாக கேட்குறவங்களுக்கு ரொம்ப பேஸ்டல் ஷேட்ஸ் தான் போடணும். அண்ட் வந்து ஃபேராக நல்லா பளிச்சுன்னு தெரியணும் மேம் நான் ஸ்டேஜ்னால கண்டிப்பாக டார்க் ஷேட்ஸ், டார்க் ரெட் அண்ட் சம் கைண்ட் ஆஃப் டார்க் ஷேட்ஸ் மட்டும் தான் போடணும். பட் என்னோட சிக்னேச்சர் லுக் சட்டில்ன்றதால மோர் ஆஃப் அ பேஸ்டல். ஏன்னா அவங்க ஒரு பிரைட், நீங்கள் இமேஜின் பண்ணுங்க, ஒரு பிரைட் நிற்கிறாங்க, நேரில் போனோன்னே ப்ரிட்டியாக இருந்தால் எவ்வளோ அழகாக இருப்பாங்க. ரேதர் தென் ஃபுல்லாக ஹெவியாக போட்டு பிரைட்டாக ஜிகிஜின்னு ட்ரெஸ் போட்டால் என்னதுன்னு விரிச்சு தான் பார்க்க முடியும். ஆனால் அந்த ஒரு கியூட்னஸ் என்ஜாய் பண்ண முடியாது. ஈவன் மாப்பிள்ளையுமே சரி அழகாக இருந்தாருன்னா எவ்வளோ அழகாக ரசிப்பாங்க, அதை ரசிக்கிற பார்வை வேறு. ஸோ அதுதான் என்னோட ஐடியல் லுக். எனக்கு பிரைட் அப்படி இருந்தால் பிடிக்கும்னு இமேஜின் பண்ணி தான் ஒன்னொன்னையும் படுவோம். ஈவன் அவங்க வந்த உடனே என்னோட டேப்ல அவங்களுக்கு இந்த கலர்ஸ் நல்லாயிருக்கும், இதெல்லாம் ட்ரை பண்ணுங்க. ஈவன் ஸ்டுடியோ போய் வாங்கும் போதே எனக்கு வீடியோ கால்ஸ் வருவாங்க. காஸ்டியூமே நீங்கள் வந்து காஸ்டியூம் கண்டிப்பாக சஜஷன்ஸ் எங்கெங்கே வாங்கணும், சோர்சிங்லேருந்து எல்லாமே நாங்கள் கலெக்ட் பண்ண டீட்டெயில்ஸ் வச்சுட்டு நாங்கள் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுப்போம். ஸோ சோர்ஸ் பண்ணுறதுலேருந்து அண்ட் ஜுவல்லரி ஆப்வியஸ்லி உங்கள் நெக் சைஸ் என்ன. ஸோ ப்ராட் ஷோல்டர்ஸ் இருக்கவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் போடணும். அண்ட் வந்து நெக்லைன் கம்மியாக இருக்கவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஜுவல்லரி. ஸோ எது போட்டால் பெட்டராக இருக்கும், எது வந்து அவங்க பியூட்டி என்ஹான்ஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்கணும். ரேதர் தென் ட்ரெஸ் சூப்பராக இருக்கும் வாங்கிட்டேன், ட்ரெஸ்ஸுக்கு தான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவீங்க, உங்களுக்கு கிடையாது. புரியுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒன்னொன்னையும் தேடி வாங்கும் போது அதில் அட் லாஸ்ட் ரொம்பவே அழகாக இருக்கும். அண்ட் கண்டிப்பாக ட்ரையல் மேக்கப் கொடுப்போம். அந்த காஸ்டியூம்க்கு அந்த மேக்கப்க்கு அவங்க அன்னைக்கு எப்படி இருப்பாங்க
ஸோ ரேதர் தென் அன்றைக்கே போயிட்டு ப்ரஷ் எடுத்து பண்ணாமல் கொஞ்சம் முன்னாடியே இந்த லிப்ஸ் நல்லா இருக்குமா அது எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே. இல்லை காஸ்டியூம் பொறுத்து தான் இப்போ நம்ம லிப் ஷேட்ஸும் வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம் இல்லையா? இப்போ நான் லிப்ஸ்டிக்ஸ் வந்து அவங்க வந்து சில மேரேஜில் நான் பார்த்துருக்கேன் காஸ்டியூம் ஒரு மாதிரி இருக்கும், லிப்ஸ்டிக் தனியாக தெரியும். ஆக்சுவலி லிப்ஸ்டிக் எடுக்கும் போது நம்ம ரெண்டு விஷயம் தான் நோட் பண்ணோம். ஒன்று காஸ்டியூம், ஒன்று ஸ்கின் டோன். அவங்க ஸ்கின் டோனுக்கு இது ஒன்று நல்லா இருந்தாலுமே நல்லாயிருக்கும், எய்தர் காஸ்டியூம்க்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆலுமே நல்லாயிருக்கும். இது ரெண்டு தான் நம்ம பார்க்கணும். நான் மோஸ்ட்லி பார்க்குறது அவங்க ஸ்கின் டோன். எனக்கு இந்த கலர் லிப்ஸ்டிக் நல்லா இருக்கு, நோ மேட்டர் நான் என்ன கலர் போட்டிருந்தாலுமே என்னோட ஃபேமிலி என்னோட கலர் தியரிக்கு நான் மேட்ச் பண்ணுறேன். ஓகே மேம், என்னென்ன காஸ்டியூம்க்கு எப்படி மேக்கப் பண்ணால் நல்லாயிருக்கும்? சில பேர் வந்து பேஸ்டல் கலர்ஸ் தான் வேணும்னு சொல்லுவாங்க ரிசப்ஷனுக்கு, ஆனால் அவங்க மேக்கப் வந்து ரொம்ப சட்டிலாக இருக்கும், ஆனால் பார்க்கவே வந்து ரொம்ப அப்படியே எலகண்ட்டாக இருக்கும். அதெல்லாம் எப்படி பண்ணுறாங்க? ஸோ அது வந்து மோஸ்ட்லி காஸ்டியூம் தான் மேட்டர்ஸ். நம்ம என்ன போடுறோமோ அது ஃபேஸில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதனால ரொம்ப டார்க்ஸ்லாம் யூஸ் பண்ணால் நம்ம மேக்கப் இந்த அளவுக்கு பிரைட்டாக கொண்டு போக வேண்டியதாகிடும். ஓகே. ஸோ அதனால நாங்கள் பிரைட்ஸ்க்கு இந்த மாதிரி என்ன சொல்கிறது லைவ் எக்ஸாம்பிள்ஸே காமிச்சிருவோம். ஸோ ஒருவேளை நீங்கள் பேஸ்டல் கலர்ஸ் போடுறீங்க அப்படின்னா ஸ்கின்னுமே நேச்சுரலாக நல்லா கொண்டு வர முடியும். ஸோ மெயின் வந்து அவங்களோட சப்ஜெக்டே வந்து காஸ்டியூம் தான். காஸ்டியூம் செலெக்ஷன்லேருந்து நாங்கள் கூடவே வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்போம். அண்ட் அவங்க ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி கலர்ஸ் எல்லாம் நானே சஜஷன்ஸ் கொடுத்துருவேன். லைக் அமுச்சு விட்டுருவேன் ஃபோட்டோவில் இது மாதிரி இருக்கணும், உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் உங்கள் கலர்ஸ் இதெல்லாம் நல்லா இருக்கும்ட்டு நானுமே உங்களுக்கு ரெஃபரன்ஸ் எல்லாமே அமுச்சிருவேன். ஸோ அதுலேருந்து அவங்க தீமில் இருக்கிறது அது போதும் எனக்கு. இது எல்லாத்துக்கும் நீங்கள் பண்ணிடுவீங்க. இப்போ இந்த முகூர்த்தம்னு ஒன்று வரும், அதில் வந்து டார்க் மெரூன் தான் சில வீட்டில் போடுவாங்க, சில பேர் செக்குடு தான் போடுவாங்க, சில பேர் அந்த மாம்பழ கலர் எல்லோ போடுவாங்க. தான் போடணும், என் பொண்ணு ரெட்டு போட்டால் தான் அழகு அப்படின்வாங்க. அதுக்கு எப்படி மேம் நீங்கள் வந்து அதை நாங்களுமே ரொம்ப ட்ரை பண்ணி மாற்றிட்டு இருக்கோம். இப்போல்லாம் சாரீஸ்லாம் எடுத்து பிரைடில் கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். 50% மாறிட்டாங்க பிரைட் சொல்கிறது தான், பட் 50% ஆப்வியஸ்லி ட்ரெடிஷ்னலாலாம் எங்களால் ரொம்பவே மாற்ற முடியல. ஸோ ரெட்டுனா அந்தளவுக்கு ரொம்ப பிரைட்டாக இல்லாமல் அதுலேயுமே நேச்சுரலாக நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஓகே. ஸோ ரெட்டை மாற்றுறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகே. முகூர்த்தத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு மேக்கப் பண்ணியிருப்போம், இப்போ முகூர்த்தம் சாரி வந்துடும், அதை வித்தின் 15 மினிட்ஸ்ல நம்ம கட்டணும். 5 மினிட்ஸ்ல நம்ம கட்டணும். கட்டி முடிக்கிறதுக்கும் நீங்கள் இதுவும் டச்சப் பண்ணிடுங்க. லைக் 4 மெம்பர்ஸ் இருக்காங்க, 4 to 5 மெம்பர்ஸ் என்னோட டீமில் இருப்பாங்க. ஒரு பொண்ணு சாரி ஆல்ரெடி ப்ரீப்ளீட்டட் சாரி தான், அதை கட்ட 5 நிமிஷம் போதும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஐஸ் லிப்ஸ் எல்லாமே நான் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக நான் மாற்றிட்டு இருப்பேன். அண்ட் ஜுவல்லரி சேஞ்ச் பண்ணால் ஜுவல்லரி பர்சன் மாற்றிட்டு இருப்பாங்க. ஹேரில் ஏதாச்சும் டச்சப் எல்லாரும் ஒரு 5 பேர் சைமல்டேனியஸாக ஒரே ஒரு பொண்ணுக்கு ஒர்க் பண்ணுறது அந்த 5 நிமிஷம் தான். ஸோ ஒரே ஒரு 5 நிமிஷத்தை ஜஸ்ட் லைக் தட் ஃப்ராக்ஷன் செகண்ட் வந்து ரீல்ஸில் மாறுற மாதிரி மாறிடுவாங்க. ஓகே மேம், சில பேர் வந்து எனக்கு மேட் தான் வேணும், எனக்கு வந்து மேட் ஃபினிஷிங்கில் தெரியணும் அப்படின்னு கேட்பாங்க. சில பேர் வந்து எனக்கு கிளாஸி லுக் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் நியூட்ரலாக இருந்தால் போதும், எனக்கு சட்டிலாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கொடுப்பீங்களா, இல்லை அவங்க ஸ்கின் டோனுக்கு இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்க? ஆப்வியஸ்லி சஜஷன்ஸ் நாங்கள் கொடுத்து தான் ஆகணும். இப்போ ஆயிலி ஸ்கின் ஆப்வியஸ்லி நீங்கள் 2 ஹவர் கழிச்சு ஆயிலாக தான் போகிறீங்க. அந்த பொண்ணு ஆயில் தான் வேணும் அப்படின்னா வேண்டவே வேண்டாம், நேச்சுரலாகவே யூ கோயிங் டு பி. ஸோ அதனால் அவங்களுக்கு மேட் ஸ்கின் அவங்களுக்கு கிளியராக தியரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம்னா அவங்களே ஒரு பொசிஷனுக்கு வந்துடுவாங்க. ட்ரை ஸ்கின்னா கண்டிப்பாக மேட் விரும்பவே மாட்டாங்க, ஏன்னா எப்போவுமே ட்ரையாக தான் இருப்பாங்க. அவங்க கண்டிப்பாக கிளாஸி தான் கேட்பாங்க. ஹை கிளாஸ் கூட எனக்கு பண்ணுங்க பரவாயில்ல அப்படின்வாங்க. ஸோ அந்தளவுக்கு ஹை கிளாஸ் போயிடுவாங்க. ஸோ மேக்ஸிமம் நான் சஜஷன்ஸாக கொடுப்பேன். அட் லாஸ்ட் அவங்க இன்ஸ்டால பார்த்ததோ ஹீரோயின்ஸ் அவங்க இன்ஸ்பயர் பண்ணது தான் கண்டிப்பாக கேட்பாங்க. எய்தர் இட்ஸ் பெட்டர் டு சாட்டிஸ்ஃபை அ பிரைட், ஏன்னா அவங்க டே அன்னைக்கு என்ன புக் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துட்டு அவங்க ரொம்பவே ஹாப்பியாக இருப்பாங்க. ஓகே மேம், முகூர்த்தம் டே அன்னைக்கு எப்பயுமே ஹெவி மேக்கப் போடுறாங்க இல்லையா? அந்த மேக்கப் வந்து போட்டது அப்படியே நமக்கு அப்பட்டமாக தெரியுது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் முகூர்த்தம் டே அன்னைக்கு கொஞ்சம் சட்டிலாக மேக்கப் பண்ண முடியுமா? ஏன்னா நிறைய கல்யாணத்தில் இப்படி தான் பார்க்குறேன். ஸோ அதுதான் காஸ்டியூம், நான் சொன்ன மாதிரி காஸ்டியூம் கலர் தான் மேட்டர். அந்த ரெட்டை பார்த்தோன்னே மேக்கப் ஆர்டிஸ்ட்கே தெரியாமல் இன்னும் பிரைட்டாக இந்த அளவுக்கு ஏற்றினா மட்டும் தான் ரெட்டை காம்பன்சேட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் நான் ரெஃபரன்ஸுமே எடுத்து பிரைட் கிட்ட காமிப்பேன். ஏன் இவ்வளோ மேக்கப் ஹெவியாக போகுது அப்படின்னா காஸ்டியூமை பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் ஜுவல்லரியோ இல்லை ட்ரெஸ்ஸோ எல்லாமே டாமினேட் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் மேக்கப் காம்பன்சேட் பண்ணுறதுக்கு ஏற்றிடுவாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் காஸ்டியூமை மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பட் இருந்தாலுமே ரெட்லேயுமே கொஞ்சம் சட்டிலாக போகிறது சேஃப். மேம் என்ன ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணலாம்? அதாவது நேச்சுரலாக வேணும், உங்களுக்கே நேச்சுரல் தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நேச்சுரலான ஃபவுண்டேஷன்ஸே நான் சொல்கிறேன். மோரோவர் வந்து இப்போ ரொம்ப கண்ட்ரியில் பிராண்டே சொல்ல முடியல. ஓகே. ஸோ மேக்ஸிமம் நல்ல பிராண்ட்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். எதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஆப்வியஸ்லி என்னால் இப்போ சொல்ல முடியாது, ஏன்னா பிகினிங்கில் நானுமே அதை யூஸ் பண்ணால தான். ஸோ இப்போதைக்கு நல்ல பிராண்ட்ஸ் அப்படின்னா நான் யூஸ் பண்ணுறது ஜார்ஜ் அர்மானி ஃபவுண்டேஷன். ரொம்ப நேச்சுரல், நீங்கள் கேட்குற மாதிரி ரொம்ப அது லேயர் தான், மேலே பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எத்தனை லேயரில் வேணுமோ அந்த அளவுக்கு ஹெவியாகவும் கொண்டு போகலாம், ரொம்ப லைட்டாகவும் கொண்டு போகலாம். ஸோ ஜார்ஜ் அர்மானி ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் நேச்சுரல் செல்ஃப் யூஸ் அப்படின்னா லாரா மர்சியர் பெஸ்ட். ஓகே. அண்ட் அஃபோர்டபுளாக வேணும், கண்டிப்பாக இதை கேட்பீங்கன்னு நினச்சேன். அஃபோர்டபுளாக வேணும்னா மெப்லைன் ட்ரை பண்ணலாம்.
ஓகே. ஸோ அது நல்லா இருக்கும். இனிமே வந்து பிங்க் டோன், நான் சொன்னது எல்லாமே வந்து நியூட்ரல் டு வார்ம் டோனுக்கு நல்லா இருக்கும் இந்த ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாம். அண்ட் வந்து நீங்க சொல்லாம கூல் டோன், உங்களை மாதிரி பிங்கா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு டியோர் ஃபவுண்டேஷன்ஸ் நல்லா இருக்கும். ஏன்னா அது மோர் ஓவர் ஃபார் டிசைன் ஃபார் த ஃபேர் ஸ்கின். ஓகே. ஸோ அது நல்லா இருக்கும். அவங்க வந்து கூல் டோனுக்கு போனாங்கன்னா ரொம்ப நேச்சுரலா இருக்கும், கிரே ஆகாது உங்களுக்கு. இதுவே உங்களை எடுத்து நான் போட முடியாது, நான் கிரே ஆயிடுவேன். ஏன்னா இது மோர் ஆஃப் அ வார்ம் டோன், மோர் ஆஃப் அ yellow. ஸோ நான் வந்து ஜார்ஜ் ஜெர்மனியோ நார்ஸோ இந்த மாதிரி போயிட்டேன்னா நான் சேஃப். ஓகே. அண்ட் வந்து இன்னொரு ட்ரிக் என்ன அப்படின்னா, என்கிட்ட வார்ம் டோன் தான் இருக்கு ஆனால் கூல் பிரைட் வந்துட்டாங்க, நான் என்ன பண்றதுன்னா பயப்படாதீங்க. ஒரே ஒரு இந்த லிக்விட் பிளஷ் இருக்கு இல்லையா, ஒரு எனி பிங்க் டோன் ஆஃப் லிக்விட் பிளஷ், இதை எடுத்து ஒரு ட்ராப் போட்டு எல்லோ ஃபவுண்டேஷனா கூட பரவாயில்ல, இதை போட்டிங்கன்னா அது நியூட்ரல் ஆயிடும். ஓ சூப்பர். இது செம்ம ட்ரிக். நான் எமர்ஜென்சி டைம்லாம் இதை வச்சு தான் நான் காப்பாற்றிட்டே இருக்கேன். ஏன்னா எல்லா ஷேட்ஸும் எல்லாரையும் வச்சுக்க முடியாது, சம்டைம்ஸ் பிகினராக இருந்தால் உங்களுக்கு இது நல்ல ட்ரிக். மேம் அடுத்தது வந்து இந்த கண்ணில் வந்து நம்ம லென்ஸ் வைப்போம். ஒவ்வொரு பிரைட்ஸுக்குமே வந்து நம்ம ரிசப்ஷனுக்கோ இல்லை முகூர்த்தத்துக்கோ லென்ஸ் வைப்போம். அந்த லென்ஸ் வைக்கும் போது ஃபஸ்ட்டு வைக்க போகிறாங்கன்னா உங்களுக்கு கண்ணு உறுத்தும், கண்ணுலேருந்து தண்ணியாக வரும். இது நீங்கள் முன்னாடியே ட்ரையல் ஏதாவது பார்ப்பீங்களா? ட்ரையல் பண்ணும்போது லென்ஸ் போட்டு காமிச்சிருவோம். இஃப் இட் ஆல் யூ நாட் கம்ஃபர்டபுளாக கண்டிப்பாக ரிமூவ் பண்ணிடுவோம். ஓகே. ஸோ மேக்கப் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் நான் அவங்களுக்கு கம்ஃபர்ட்டை தான் பார்த்துட்டு இருப்பேன். ஏன்னா அந்த பொண்ணு வந்து ஃபுல் டே 8 hours நாங்கள் கிளம்பிடுவோம், அவங்க 8 to 9 hours அதுலேயே தான் இருக்கணும், எல்லாமே பார்க்கணும். ஷி ஹாஸ் டு பி வெரி கம்ஃபர்டபுள். ஸோ லென்ஸ் வச்சுட்டு ஒரு ஹாஃப் ஹவர்லேயே தெரிஞ்சிடும் இட்ஸ் ஓகே, என்னால் முடியுது, கம்ஃபர்டபுள் அப்படின்னா அவங்களே சொல்லுவாங்க. இஃப் நாட்னா தயவு செஞ்சு ரிமூவ் பண்ணிடுங்க. தெர் இஸ் நோ கம்பல்சரி ஃபார் த மேக்கப். ஓகே. ஸோ அவங்க எப்படி இருந்தாலும் அழகாக தான் இருக்க போகிறாங்க. மேம் லென்ஸ் வந்து நான் எப்படி சூஸ் பண்ணணும்? லென்ஸ் வந்து நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது, நிறைய கலர்ஸ் இருக்குது. உங்கள் ஸ்கின்க்கு ஏற்ற மாதிரி லைக் ஸ்கின் கம்ப்ளெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி கலர் சூஸ் பண்ணணும். ஃபேராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஆப்வியஸ்லி கிரே நல்லாயிருக்கும். அண்ட் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் டிண்டட் டார்க் ப்ரௌன் கூட நல்லாயிருக்கும். இப்போ டிஃப்ரெண்ட்டாக சூஸ் பண்ணுறது ஒரு டார்க் கிரே, நான் ஓலென்ஸில் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் மீடியம் என்ன மாதிரி இருக்கீங்கன்னா டார்க் ப்ரௌன் போகலாம். அண்ட் நானுமே சம்டைம்ஸ் ஃபவுண்டேஷன்லாம் போட்டால் ஃபேர் ஆகிட்டேன்னா கிரே போடுவேன். அண்ட் மீடியம் டார்க்காக இருக்கீங்க அப்படின்னா சேஃப் டார்க் ப்ரௌன் போடுறது மட்டும்தான். ஏன்னா அவங்க ரொம்ப கேட்டையா இருந்தா அவங்களோட ஸ்கின் டோனுக்கு அது காம்பன்சேட் ஆகாது. இது ஒரு ஃபேமிலி கலர்ஸ்னா அதுக்குள்ளேயே இருந்தா பெட்டர். ஸோ இந்த வார்ம் டோன் அப்படின்னா வார்ம் டோன் எல்லா வெர்ஷன்லையும் என்னால் யூஸ் பண்ண முடியும். அதை விட்டுட்டு நான் பிங்க் டோனோ இல்ல கிரே வேற டோன் போனேன்னா கண்டிப்பா அது ஆர்டர் தான். ஓகே. ஒரு பிரைடுக்கு வந்து லென்ஸ் வந்து அதாவது மஸ்ட் கிடையாது. மேக்கப்பை பொறுத்த வரைக்கும் எல்லாமே மஸ்ட் கிடையாது. அழகா ஆட் பண்ணலாம், இல்ல இது சரியில்லைன்னா தயவு செஞ்சு ரிமூவ் பண்ணி. நான் மோஸ்ட்லி டஸ்கி டோனுக்கு லென்ஸே போட மாட்டேன். எய்தர் அது சூட் ஆகலாம், தயவு செஞ்சு ரிமூவ் பண்ணிடுவேன். ஏன்னா அவங்களோட ஒரிஜினல் பிளாக் கலரே ரொம்ப அழகா இருக்கும். ஸோ அவங்களுக்கு லென்ஸ் இஸ் நாட் அ மேண்டேட்டரி. ஓகே மேம். அடுத்தது ரொம்ப ஒரு பெரிய சப்ஜெக்ட், ஹேர். நான் வந்து என்னோட முடி வந்து ரொம்ப ஃப்ரிஸியா என்ன மாதிரி கஷ்டப்பட்டு இருக்கீங்களா? ஹேரா இருக்கு, நான் இதை எப்படி மேனேஜ் பண்றது? ஓகே. ஸோ நான் உங்களுக்கு 2 சீரம் சொல்றேன். அண்ட் மேனேஜபிள் செல்ஃபாக யூஸ் பண்ற டூல்ஸும் சொல்லிடுறேன். ஸோ நீங்க என்ன மாதிரி பார்லர் வச்சிருந்தீங்கன்னா ஓகே, நான் டீம் இருப்பாங்க. பட் உங்களுக்கு வீட்ல இருந்தே என்னென்ன பண்றதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ என்ன மாதிரி ஹேர் ரொம்ப ஃப்ரிஸியா இருக்கு, மேனேஜ் பண்ணவே கஷ்டப்படுறீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு சில ப்ராடக்ட் சொல்றேன். ஸோ ஹேண்டியா நீங்க வீட்டில் வாங்கி வச்சுக்கலாம். நீங்களே ட்ரை பண்ணாலுமே பார்லர் கூட ப்ளோ ட்ரை எஃபெக்ட் வந்துடும். நம்மளே வீட்லயே பண்ணிக்கலாம். எஸ், நம்மளே வீட்லயே பண்ணிக்கலாம். ஏன்னா ரெகுலரா ஈவன் நானுமே எல்லாமே இருந்தாலுமே நம்மளுக்குமே ஆர்டிஸ்டோ டைம் இருக்காது, சம்டைம்ஸ் ஹரியா போயிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு சில ப்ராடக்ட்ஸ் தான். அண்ட் இதில் லாரியலோட என்னோட ஃபேவரட் சீரம் இது எக்ஸ்டென்சிவ் சீரம். இது அப்ளை பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. ஸோ இது காஸ்ட் அரௌண்ட் 2.5 தான், ஆஃபரில் தான் வந்துச்சு. ஸோ நீங்களே வந்து குயிக்காக இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ எப்படி பண்ணும்போது ஈஸி ப்ளோ ட்ரை, உங்களுக்கு குயிக்காக எந்த இடத்துக்கும் போகும்போதும் குயிக்காக பண்ணிட்டு போயிடலாம். அண்ட் இது லாங் ஸ்டேவாக வேணும் அப்படின்னா ஹோல்டிங் ஸ்ப்ரேவும் யூஸ் பண்ணலாம். ஓகே மேம். நான் ஏதாவது ஷாம்பு கண்டிஷனர் அந்த மாதிரி கண்டிப்பாக நான் அதை தான் சொல்ல வந்தேன். இது வந்து வெளியில் டக்குன்னு போகிறதுக்கு யூஸ் ஆகுது. பட் உள்ளேருந்து ஹேரை நேச்சுரலாகவே வந்து ஹைட்ரேட்டடாக வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஷாம்பு யூஸ் பண்ணலாம். நான் எந்த ப்ரொமோஷனும் பண்ணல, ஸோ நான் செல்ஃபாக யூஸ் பண்ணது தான். இதோட கண்டிஷனர் ரொம்பவே நல்லா இருக்குது, ஹைட்ரோலிக்கு. அண்ட் போட்டு 2 days உங்களுக்கு ஹேர் மேனேஜபிளாக இருக்குது. நீங்கள் உங்கள் பிரைட்ஸுக்கும் இது சஜஸ்ட் பண்ணிக்கலாமா? கண்டிப்பாக. அவங்க ஹேருக்கு ஏற்ற மாதிரி செஷன்ஸ் கொடுப்போம். சில பேர் ரொம்ப சில்கியாக இருக்கும், அவங்களுக்குலாம் இது தேவையே இல்லை. அவங்க நார்மல் கொஞ்சம் ஹார்டான ஷாம்புஸ் கூட யூஸ் பண்ணலாம். பட் என்ன மாதிரி ரொம்ப ஃப்ரிஸி காட்டெக்ஸ்லாம் ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்றவங்க இது யூஸ் பண்ணலாம். மேம் சில்கியாக இருக்க ஹேருக்கு ஸ்டைலிங் பண்ணால் நிற்காதுன்னு நிற்காது. அம்மா அதை எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க? அதுக்கேற்ற ஸ்ப்ரே இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி டஸ்டிங் பவுடர்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் பண்ணிட்டு மோஸ்ட்லி அவங்களுக்கு யூஸ் பண்ணுறது எக்ஸ்டென்ஷன்ஸ் தான். அவங்க ஹேரை ஓரளவு கொஞ்சம் பேக் பண்ணிவிட்டு எக்ஸ்டென்ஷன்ஸ் யூஸ் பண்ணிடுவோம். ஸோ அன்றைக்கே மேனேஜ் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு வந்து நம்ம சீரம்ஸ் அதெல்லாம் தேவையே இல்லை. அவங்களுக்கு ஆல்ரெடி பிஹெச் லெவலும் அந்த என்ன சொல்கிறது ஹைட்ரேட்டிங் லெவல் ஆல்ரெடி ஜாஸ்தியாக தான் இருக்குது. அவங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஜஸ்ட் இதை எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஒரே ஒரு ப்ளோ பண்ணாலே போதும், அவங்க ஹேர் ரொம்ப ஷைனி ஆகிடும். நம்மளுக்கு தான் இதெல்லாம் தேவை, இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் நம்மளுக்கு தான். ஓகே மேம். சில பேர் வந்து என்னோட ரிசப்ஷனுக்கு நான் வந்து கொண்டை போட்டுட்டு அதில் வந்து இப்போது இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார்ஸ்
இல்ல இந்த Original சம்பீஸ் flower. மாதிரிலாம் வைக்கிறாங்க. Yes. அதெல்லாம் வந்து எப்படி மேம் அந்த ஒர்க்லாம்? அது மோஸ்ட்லி வந்து பிரைடல் பேக்கேஜில் நாங்களே கொடுத்துருவோம். அந்த ஹேர் டிசைன் பண்ணும்போதே ஹேர் ஸ்டைலிஸ்ட்டு நானும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஒரு டெக்கரேஷனாலும் எல்லாமே வந்து நாங்களே பண்ணிவிடுவோம். ஸோ அவங்க வந்து ஜஸ்ட் ஃப்ரீஸ் தான் பண்ணுவாங்க. என் ஹேர் மெயினாக வந்து ஹேர் ஸ்டைல் வந்து அவங்களோட பியூட்டி வந்து என்ஹான்ஸ் பண்ணும். ஃபேஸ் குட்டியாக இருக்குது அப்படின்னா ஃபேஸ் ஃப்ரேமிங், அதாவது ஹேரை வந்து நல்லா லாங்காக இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா அவங்க ஃபேஸ் நல்லா ப்ரொஜெக்டடாக அழகாக தெரியும். ஸ்டேஜில் இருக்கும்போது நல்லாவே கொஞ்சம் ஹைப்பாக நல்லா தெரியும். அண்ட் இதுவே இல்லை ஃபேஸ் பெருசாக இருக்குது நான் ஒல்லியாக தெரியணும் மேம்னா ஃபுல்லாக லாக் பண்ணிவிடுவோம். ஸோ அந்த மாதிரி லாக் பண்ணும்போது அவங்க ஃபேஸ் இப்போ கம்பேரிட்டிவ்லி சின்னதாக தெரியும் கான்டோர்லாம் பண்ணதுக்கப்புறம். ஸோ ஹேரை இதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் வந்து அவங்க பியூட்டி என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு தான் தவிர ஹேர் ஸ்டைலுன்றதே மெயினாக அவங்க பியூட்டி என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகே. இல்லை மேம் முகூர்த்தம் டே வந்து நம்ம கண்டிப்பாக லாக் பண்ணி தான் ஆகணும். காம்பன்சேட்டரி உங்கள் ஃப்ளவர்ஸ் வைக்க போகிறோம்ல, இந்த கேப்பை வந்து உங்களுக்கு எப்படி வேணாலும் ஃபில் பண்ணலாம். எனக்கு வேணும் அப்படின்னா நல்ல ஃப்ளார்ஸ் வச்சிருவோம். நிறையவே ஃப்ளார்ஸ் வச்சா உங்களுக்கு அந்த இடம் ஃபில் ஆகிடும். ஓ, ஸோ அந்த மாதிரி பண்ணலாம் மேம். நெக்ஸ்ட் வந்து நான் வந்து கையில் வேக்ஸ் பண்ணுறேன், பெடிக்யூர் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த கல்யாண நாளுக்கு முதல் நாளோ இல்லை 2 நாள் முன்னாடி பண்ணுவாங்க. அவங்களுக்கு அந்த ரெட்டாக ஒரே டாட்டாக வந்துடும். அப்புறம் இச்சிங்காக இருக்கும். இதெல்லாம் நான் தவிர்க்கணும்னா என்ன பண்ணுவோம்? ஸோ கண்டிப்பாக இப்போ நான் என்னோட பிரைட்ஸ் கூட இன்றைக்கி கூட வந்து 2 months முன்னாடி, அதாவது 2 monthsக்கு அப்புறம் தான் அவங்க வெட்டிங். இப்போ தான் நாங்கள் பேட்ச் டெஸ்ட் பண்ணுவோம். ஒரே ஒரு சின்ன ஏரியாவில் வேக்ஸ் பண்ணி பார்த்துட்டு அந்த ஒரு சின்ன பார்ட் மட்டும் டேமேஜ் ஆகுதா இல்லையா, ஏன்னா அவங்க ஸ்கின் டைப் நாங்களே இப்போ தான் பார்க்குறோம். அவங்க ஸ்கின் எப்படி இதை ஏற்றுக்குதா இல்லையான்றதை தெரியணும். பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 days விட்டுருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த பாயில்ஸ் எதுவும் வரல, நார்மலாக இருக்குன்னா யூ ரெடி டு வேக்ஸ். இல்லை குட்டி குட்டி பாயில்ஸ் வருது, யுவர் ஸ்கின் இஸ் லைக் சென்சிட்டிவாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பண்ணாதீங்க. ஃபுல்லாக பண்ணிவிட்டு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறத விட ஒரு சின்ன சின்ன பேட்ச் டெஸ்ட் நீங்கள் எடுக்கலாம். ஓகே. இப்போ எனக்கு வந்து ரெட்டாக ஆகுது, எனக்கு அலர்ஜி இருக்கு. அப்போனா நீங்கள் வேற என்ன இதுக்கு ஷேவர்ஸ் யூஸ் பண்ணலாம். பிரைட்ஸ் வந்து இந்த மாதிரி ஈவன் எனக்குமே அந்த மாதிரி பாயில்ஸ் வரும். அதனால நான் எப்போவே வேக்சிங் பண்ண மாட்டேன். எனக்கு ஏதாவது மெயினாக ஷூட்ஸோ இந்த மாதிரினா ஃபுல் ஷேவ் பண்ணலாம். அண்ட் ரேசஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாமே வந்து கேர்ள்ஸ்க்கு சேஃப். வெளியிலேருந்து நீங்கள் என்ன எடுத்தாலுமே உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஸ்கின்க்கு வராது. ஓகே. ரேசர்ஸ்னால் இப்போ நம்ம நார்மல் ட்ரிம்மர்ஸ் யூஸ் பண்ணலாம், ஷேவர்ஸ் யூஸ் பண்ணலாம், எல்லாமே யூஸ் பண்ணலாம். வெளியிலேருந்து நீங்கள் எடுக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஸ்கின் எந்த பாதிப்பும் வராது. ஓகே. ரூட்லேருந்து எடுக்கும் போது தான் உங்களுக்கு அந்த பாயில்ஸோ இல்லை ஸ்கின் அலர்ஜிஸோ வரும். ஓகே. ஃபைனலாக வந்து பாதம் மேம். நாங்கள் அங்கே தான் மெஹந்தி போடுவோம், நாங்கள் அங்கே தான் வந்து கொலுசு போடுவோம், விதவிதமாக போட்டு காட்டுவோம். ஸோ பாதத்தை நாங்கள் எப்படி பார்த்துக்கணும்? ஆக்சுவலி நிறைய பேர் வந்து அந்த காலை வந்து மதிக்க கூட மாட்டாங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியமாக நீங்கள் ரிச்சாக தெரியணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் காலை தான் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ ரெகுலராக மாய்ஸ்சரைசர், நான் ப்ரைடுக்குமே சொல்லுவேன், ரெகுலராக காலை மாய்ஸ்சரைசர் பண்ணுங்கள். அண்ட் வந்து ரெகுலர் பெடிக்யூர்ஸ் எடுங்க. காலை பார்க்கும்போது நல்லா க்ளீனாக ரொம்ப அழகாக இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஹை லெவலாக தெரிவிங்க. ஸோ அது பிரைடுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹோம் கேர் எடுத்துக்கோங்க. வீட்லேயே அந்த பியூமிக் ஸ்டோன்லாம் வச்சுட்டு கொஞ்சம் அந்த கிராக்ஸ் இல்லாமல் பார்த்துக்கலாம். ரெகுலராக மாய்ஸ்சரைசர் பண்ணலாம். அண்ட் வந்து நீங்கள் வீட்லேயே செல்ஃபாகவே பெடிக்யூர் நீங்களே ஒரு ஹாட் இது பண்ணிவிட்டு என்னெல்லாம் க்ளீனிங் ஏஜென்ட்டோ அதெல்லாம் போட்டு சோக் பண்ணலாம். செல்ஃப் கேர் இதெல்லாம் பண்ண முடியாதவங்க பெடிக்யூர் எடுத்துக்கலாம் ரெகுலராக. அண்ட் ரெகுலர் மாய்ஸ்சரைசர் மஸ்ட். ஓகே. பெடிக்யூர் மெனிக்யூர் மஸ்ட் கண்டிப்பாக பண்ணணும். ஓகே. நல்லாவே இருக்கும், ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். லெக் மசாஜ்லாம் வரும், ஜாலியாக இருக்கும். ஈவன் பிரைடுக்கு அது ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்கும். சொல்லும் போது அகைன் திருப்பியும் பிரைடு எனக்கு பிரைடோ இல்லையோ நான் போயிட்டு நான் நல்லா பண்ணிப்பேன். எனக்கு லெக் மசாஜும் சரி கை மசாஜ் பண்ணும்போது ரொம்பவே ரிலாக்ஸிங் ஃபீல் இருக்கும். ஓகே மேம். நம்ம இப்போ வந்து ஒரு பிரைடு எப்படிலாம் ரெடி ஆகணும்னு பார்த்துட்டோம். அதாவது ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் அவங்க யூஸ்வலாக பண்ணுற தப்பு என்ன? ஸோ தவறுன்னு சொல்ல முடியாது. அவங்களே தெரியாமல் ஒரு சில மிஸ்டேக்ஸோ அவங்களுக்கு தெரியாத வரைக்கும், ஈவன் நானுமே அதெல்லாம் பண்ணால தான் ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் இதெல்லாம் பண்ணக்கூடாது, இல்லை நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் சூஸ் பண்ணேன்னா இந்த மாதிரிலாம் இருக்கணும்னு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நான் மாற ஆரம்பித்தேன். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக ப்ராடக்ட்ஸும் சரி ப்ரஷஸும் சரி ரொம்ப கண்டிஷனாக ரொம்ப க்ளீனாக எவ்வளோ வேலையாக இருந்தாலுமே ப்ரஷ் வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் ப்ரைடுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஹைஜீன் மெயின்டைன் பண்ணணும், அது வந்து சானிடைஸ்டாக இருக்கணும். இது நம்ம ஸ்கின்னை ஏதோ ஒரு ப்ரஷ் எடுத்து போடுவோமா? கண்டிப்பாக போட மாட்டேன். எவ்வளோ வேலை இருந்தாலுமே என் ஸ்கின் எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதே மாதிரி பிரைட்ஸையும் நம்ம பார்த்துக்கணும். ஸோ கண்டிப்பாக ரெகுலர் ப்ரஷ் வாஷ் பண்ண ரெகுலர் மேக்கப்ஸ் இருக்குது மேம், எனக்கு வாஷ் பண்ணவே டைம் இல்லை அப்படின்வாங்க. ஒரு 4-5 செட்டு வச்சுக்கோங்க. ப்ரஷஸ் ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸஸில் கூட கிடைக்குது. நான் வந்து யூஸ் அண்ட் த்ரோ ப்ரஷஸ் நம்பவே மாட்டேங்க, யூஸ் அண்ட் த்ரோ ப்ரஷஸ் வச்சுப்பேன் பிரைட்ஸ்க்கு. யூஸ் பண்ணிவிட்டு டாக்டர்ஸ் சென்சிட்டிவ் ஸ்கின்லாம் யூஸ் பண்ணிட்டு நான் அவங்ககிட்டே கொடுத்துருவேன். பியூட்டி பிளெண்டர்ஸ் அண்ட் ப்ரஷஸ் நான் ரீயூஸே பண்ண மாட்டேன். அவங்களுக்கு சென்சிட்டிவாக இருக்குது, ஐம் நாட் ஓகே வித் த அதர் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னாங்கன்னா ஃபுல் கிட்டுமே அவங்களுக்கு கொடுத்துருவேன். நான் அதை சார்ஜும் பண்ணிப்பேன். ஐம் நாட் லைக் ஃப்ரீயாக ஒன்றும் கொடுக்கல, நான் சார்ஜ் பேக்கேஜ்லேயே கொண்டு வந்துடுவேன். ஈவன் தே ஆர் ஹாப்பி. என் ஸ்கின் ப்ரொடெக்டிவாக இருக்குது. ஃபியூச்சரில் அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலுமே அவங்க என்ன டவுட் பண்ணவே மாட்டாங்க. பிகாஸ் ஷி யூஸ்ட் எவ்ரிதிங் ரொம்பவே பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணாங்க. ஸோ என் மேலே எந்த ஒரு டவுட்டும் வராது. ஏன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸில் அவங்களுக்கு மேபி ஒரு சில பிம்பிள்ஸ் அஃபெக்ட் ஆகலாம், இல்லை அது வந்து ஆக்சுவலி கேர்ள்ஸோட மெயின் ஈவெண்ட். ஸோ அப்போ நிறைய சேஞ்சஸ் இருக்கும். இதை வந்து கடைசியில் மேக்கப் பண்ணதால தான் இப்படி ஆயிடுச்சுன்னு. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிக்கும் போது எங்கள் மேலே ஒரு சின்ன டவுட் கூட வராது. ஸோ அது கண்டிப்பாக எல்லா மேக்கப் ஆர்டிஸ்ட்டுமே ஃபாலோ பண்ணுங்கள். இது ஒரு எக்ஸ்பென்சஸ் பார்க்காதீங்க. ஏன்னா அவங்க ஸ்கின் லைஃப் லாங் அவங்க கூட வர வேண்டிய ஒரு விஷயம்.
ஸோ சேஃபாக பார்க்கணும். அண்ட் ரெண்டாவது ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்கப் ஆர்டிஸ்ட் பண்ணுற மிஸ்டேக்ஸ். ஸோ இப்போ நான் ஃபுல் எனர்ஜியில் இருக்கேன், ஒரு பொண்ணு வருதுன்னா செம்மையாக மேக்கப் பண்ணுவேன். இதுவே நான் எனர்ஜி இல்லாமல் கண்டினியூஸாக மேக்கப் ட்ரெயின் அவுட் ஆகிட்டு நான் சாப்பிடல காலைல 3 மணிக்கு, யோசிச்சு பாருங்கள், ஏதோ ஒன்று பண்ணி, ஆனால் அதே அமௌண்ட் தான் வாங்குறோம், பட் ரொம்ப ஏதோ ஒன்று பண்ணிட்டு வந்துடும். பட் அது அட் லாஸ்ட் நமக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது. அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னா 3 மணி பிரைட்னா நைட்டே உங்களுக்கு வந்து கிச்சனில் ரெடி பண்ணிக்குவேன். எய்தர் இட்லி நான் ரெடி பண்ணிவிடுவேன், கிச்சன் வந்து ஃபுல்லாகவே ஏதாச்சும் ஃபுட் நைட்டே ரெடி பண்ணி வச்சுருவோம். ஏன்னா மார்னிங் டக்குன்னு எடுத்துகிட்டு போகிற மாதிரி. ஸோ பிரெட் ஜாம் எல்லாமே ரெடி ஆகிடும். நான் மார்னிங் வெட்டிங்னாலே எல்லாமே இருக்கும் வீட்டில். ஸோ ஒன்றுமே இல்லை, அந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு போயிடுவேன். அண்ட் கண்டிப்பாக வந்து லெமன் ஜூஸஸ், லெமன் அண்ட் வந்து உங்களுக்கு டார்க் சாக்லேட், இதெல்லாம் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா இன்ஸ்டன்ட் எனர்ஜி. அதெல்லாம் சாப்பிட்டோன்னா உடனே குயிக்காக ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். லெமன் ஜூஸ் குடிக்கலாம். அண்ட் மோஸ்ட்லி பாட்டில் ட்ரிங்க்ஸோ ரெகுலர் பேக்ட் ஐட்டம் சாப்பிடாதீங்க இந்த டைமில். அண்ட் கண்டிப்பாக நாளைக்கு பிரைட்னா இன்றைக்கி எங்கள் வீட்லேயே தெரியும், வெளியே ஃபுட் சாப்பிடவே மாட்டேன். ஏன்னா ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் நல்லா ஹெல்த்தியாக இருந்தால் தான் நாளைக்கு போய் சூப்பராக பண்ண முடியும். ஸோ அந்த பிரைட் அவளோட மெயின் டேவை என்ன நம்பி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மிஸ்டேக்லாம் பண்ணாதீங்க. இல்லை நான் ஹெல்த் இப்படி ஆயிடுச்சு, நான் என்ன மேம் பண்ணுறது? ப்ராப்ளம் உங்களால் தான் உருவாகுது. ஸோ பிஃபோர் 2 days நாளைக்கு பிரைட் இருக்குன்றது உங்களுக்கு எப்பயோ தெரியும். ஸோ அவுட் சைட் ஃபுட் சாப்பிட மாட்டேன். அண்ட் வந்து என்னெல்லாம் அன்ஹெல்த்தி, அதாவது நைட் ஷோ கூப்பிடுவார். கண்டிப்பாக என் ஹஸ்பண்ட் அன்றைக்கி தான் நைட் ஷோ போகலான்னு. நான் போவே மாட்டேன். வீட்டுக்கே எல்லாருக்கும் அவங்களுக்குமே கிளியராக உட்கார வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுங்க, இது என்னோட ஒர்க் பேட்டர்ன், நான் இப்படி தான் இருப்பேன். ஸோ நான் கண்டிப்பாக நைட் ஷோஸோ, நான் கண்டிப்பாக வந்து ஏர்லி பெட், சீக்கிரமாக தூங்கிடுவேன். என்னோட 8 hours ஆஃப் ஸ்லீப் கிடச்சிரும், ஈவன் தோ நான் 2 o'clock எழுந்தாலுமே. ஓகே. ஸோ ஓரளவுக்கு சஃபிஷியன்ட் ஸ்லீப் அண்ட் ரெஸ்ட், மென்டல் டென்ஷன். கண்டிப்பாக யாரோடையும் சண்டை போட மாட்டேன். ஈவன் என் ஃபேமிலி இருந்தாலுமே மாமியார் கூட சண்டை, எந்த சண்டைக்கும் போக மாட்டேன். அவங்களுக்கே தெரியும், அன்னைக்கு இழுத்தாலுமே நான் சண்டைக்கு போகவே மாட்டேன். யார் கூடயுமே அந்த கான்ட்ரவர்சிஸை நிறுத்திடுவேன். இது ரொம்ப நல்ல லாஜிக்கல். எஸ், ரியலி மென்டலி யூஆர் ஸ்டேபிள்னா ரொம்பவே நல்லா ஒர்க் வரும், சூப்பராக இருக்கும். இமேஜின் பண்ணி பாருங்கள், நான் இவ்வளோ ஹெல்த்தியாக நெக்ஸ்ட் டே பிரைட் போய் பார்த்தா செம்மையாக பண்ணுவேன். ஸோ இது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்லுவேன். மென்டலி முன்னால் யார்கிட்டயும் சண்டை போடாதீங்க. சண்டை வந்தாலுமே அவாய்ட் பண்ணிவிடுங்க. இல்லை நான் ஓப்பனாகவே சொல்லுவேன், நாளைக்கு எனக்கு பிரைட் இருக்குது, இன்றைக்கி இல்லை வெயிட் பண்ணுங்கள், நான் அடுத்த வாரம் வந்து சண்டை போடுறேன்னு வெயிட் பண்ணி கூட சண்டை போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ அது கண்டிப்பாக மென்டல் ஹெல்த் அண்ட் ஃபுட் ஹெல்த், பாடி ஹெல்த், இது ரெண்டுமே பார்த்துட்டு நாளைக்கு போய் பண்ணி பாருங்களேன், செம்மையாக பண்ணுவீங்க. நீங்கள் பண்ணுற மேக்கப் தான் டாப் மேட்ச்சில் இருக்கும். சூப்பர் மேம். அதாவது நீங்கள் சூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டு, மென்டல் ஹெல்த்து, ஹைஜீன் இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே, ஃபைனல். அதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து ஒரு பிரைடை புக் பண்ணிட்டோம். அவங்களும் ஃபஸ்ட்டு நம்ம கிட்ட பேசும்போது நல்லா பேசுவாங்க, ஹாப்பியாக பேசுவாங்க. மேம் நீங்கள் தான் என்னோட டேவை வந்து நீங்கள் தான் வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அப்புறம் எண்ட் ஆஃப் த டே கரெக்டாக வந்து ஏதோ ஒரு சின்ன கிளாஷ் வருதுல்ல, இது எதனால மேம்? இந்த மாதிரி நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? கண்டிப்பாக. நாங்கள் இப்போ வரைக்குமே இந்த கான்ட்ரவர்சி எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பிரச்சனை தான் நான் நினைக்கிறேன். ஸோ இதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது? ரேதர் நான் அவங்ககிட்ட நின்று சண்டை போடுறதை விட நிறைய வந்து இப்போ வரைக்குமே 1 lakh கிட்டத்தட்ட லூஸ் பண்ணியிருக்கோம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இனிமேல் லூஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து பிகினர்ஸ் கிடையாது. ஸோ வி ஆர் ப்ரொஃபஷனல்ன்றப்போ எங்கெல்லாம் தப்பு வருதோ அங்கெல்லாம் வந்து கரெக்ட் பண்ண ஆரம்பிச்சோம். லைக் பிரைட் வராங்க, டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது ஏதாவது காம்ப்ளிமெண்ட்ரிஸோ ஏதாச்சும் ஃப்ரீயோ ஏதாவது கொடுக்கும்போது கண்டிப்பாக அதை ரிட்டன் ஃபார்மில் கொண்டு வாங்க. நான்லாம் பிரைடோட டிஸ்கஷன் பண்ணும்போது மோஸ்ட்லி அதை ரெக்கார்ட் பண்ணிடுவோம். ஏன்னா அவங்க நம்ம ஒரு மூட் செட்டில் பேசியிருப்போம், அவங்களுமே ஒரு மைண்ட் செட்டில், அவங்களுமே வாலண்டியராக பண்ண மாட்டாங்க, தெரியாமல் மறந்துருப்பாங்க. இல்லை நீங்கள் அன்றைக்கி சொன்னதான் எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்வாங்க. பை ஒன்றுமே ஞாபகம், நாங்கள் 100 கிளைண்ட்டை ஹேண்டில் பண்ணுறோம், 100 ஹிஸ்ட்ரியை ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். எவ்ரி திங் டு பி ரிட்டன். ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட வாய்ஸ் ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட் திங், நான் பிரைட் கிட்ட என்ன சொல்லுவேன்னா, நம்ம இதெல்லாம் பேசணும், இதை ரிட்டன் ஃபார்மேட்டில் உங்களுக்கு ஒரு நோட்டாக வந்துடும், கைண்ட்லி அக்னாலேஜ் பண்ணிடுங்க. ஸோ பை வேர்டாகவும் வாங்கிடுவோம் அண்ட் வந்து ரிட்டன் ஃபார்ம், அதாவது சைனாகவும் வாங்கிடுவோம். அண்ட் நான் இதெல்லாம் பேசியிருக்கேன், இந்த மேக்கப், இந்த ஹேர் ஸ்டைல், இந்த டைமுக்கு இருப்பேன். கண்டிப்பாக டைமிங் மஸ்ட். ஸோ டைமுக்கு இருப்பேன், இந்த டைமோடு நான் முடிஞ்சிருவேன். இஃப் யூ ஆர் லேட் அப்படின்னா வி ஆர் நாட் ரெஸ்பான்சிபிள். என்ன ஆகும் அப்படின்னா, என்னோட சீனியர் மேக்கப் ஆர்டிஸ்ட் இருந்து பண்ணிப்பாங்க. ஸோ என்னோட டைம் எனக்கு வேல்யூ. 3 hours என்னால் 3 hours இருக்க முடியும். ஸோ ஆன் ஸ்பாட் யூ ஹேவ் டு பி தேர். பட் லக்கிலி இப்போ எல்லா பிரைட்ஸுமே வெரி பஞ்சுவல். ஏன்னா அவங்க இனஃப் டைம் கொடுக்கும்போது ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக வருது. ஸோ அது பஞ்சுவாலிட்டி அண்ட் காஸ்ட், நம்ம பேசுகிற காஸ்ட் எல்லாமே, ஒரு சின்ன டீட்டெயிலிங்னா கூட, ஒரு சின்ன ஜுவல்லரி கொடுக்குறேன் அப்படின்னா கூட அதில் கொண்டு வாங்க. ஸோ இதெல்லாம் தான் நான் பேசணும் மேம். ஒரு காலும் பண்ணிட்டு நான் பர்சனலாகவும் பேசிடுவேன். மேம் நம்ம என்னென்ன பேசணுமோ என் டீம் உங்களுக்கு காமிச்சிட்டாங்க, எல்லாமே ஓகே தானே, இதை தாண்டி நான் ஏதாவது ப்ராமிஸ் பண்ணியிருக்கேனான்னு நான் கேட்பேன். இல்லை மேம் எவ்ரிதிங் இஸ் ஃபைன், அவ்வளோதான். அந்த ஒரு நோட் தான் கடைசி வரைக்கும் உங்களுக்கு அது யூஸ் ஆகும். ஓகே. அவங்க கோல்ட் ஜுவல்லரி தான் போடணும்னு சில வீட்டில் சொல்லுவாங்கல்ல மேம், அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஏன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போயிருப்பீங்க ஒரு செட் ஆஃப் ஜுவல்லரிஸ், அவங்க வந்து இல்லை இதுதான் எங்களோட பாரம்பரியம் சொல்லுவாங்க, போட்டு தான் வேணும், வேற என்ன பண்ணுறது? இல்லை அதையும் வந்து நீங்கள் ஜஸ்ட் சொல்லிப்பீங்க, நோட் பண்ணிப்பீங்க. மோஸ்ட்லி ஒரு சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்னா ஆப்வியஸ்லி அவங்களுமே ரொம்ப ப்ளீஸ் பண்ணுவாங்க. அவங்களுமே பிளான் பண்ணி நம்மளை ஸ்கெட்ச் போடல, ஸோ தெரியாமல் இது ஒன்று பண்ணி கொடுங்க ஹேமா, ஆப்வியஸ்லி பண்ணுவோம். பட் அட் லாஸ்ட் நம்மளை பாதிக்காத வரைக்கும்
இல்லை மேம் நீங்கள் 2 பேருக்கு மேக்கப் பண்ணுறேன்னு சொன்னீங்க, நான் இந்த காஸ்ட்டில் நான் 2 பேருக்கு ஃப்ரீயாக பண்ணுறேன்னு நீங்கள் சொன்னீங்க, ஆப்வியஸ்லி என்னால் பண்ண முடியாது. ஏன்னா 2 பேர் நான் ஆர்டிஸ்ட்க்கு நான் பே பண்ணணும், அவங்களோட எக்ஸ்டென்ஷன் ஹேர் யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே எனக்கு பேமெண்ட் போகும். ஸோ அது பண்ண முடியாது. ஸோ ஒரு சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட், மேம் இது ஒரு saree தானே, ஆப்வியஸ்லி சாரீனாலுமே saree ட்ரேப்பர்ஸ் காஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே ரிட்டர்ன் ஃபார்மில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சேஃப். ஐயோ இவ்வளோ வேலைன்னு நினைக்காதீங்க, அதை டெய்லி பண்ணுங்கள். பாதி பிரச்சனை எனக்கு ரொம்ப ரொம்ப சால்வ் ஆனது அதனால தான். அதையும் மீறியுமே வருது. இப்போவுமே சர்வேலன்ஸ் கேம்ல ஃபுல் ஆடியோ அந்த ரெக்கார்டிங்லேயே இருக்கும். ஸோ அதை வச்சுட்டும் என்னால் ஈஸியாக ப்ரூவ் பண்ண முடியும். மேம் அடுத்தது பேமெண்ட் கலெக்ஷன்லேயும் நிறைய இஷ்யூ வருது. அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஒரு அட்வான்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க, அப்புறம் எண்ட் ஆஃப் த டே வந்து அந்த ஃபுல் அமௌண்ட்டும் கொடுக்காம அவங்க டிலே பண்ணிகிட்டே இருப்பாங்க, நாளைக்கு கொடுக்குறோம் நாளைக்கு கொடுக்குறோன்னு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க? ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் நானுமே ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா எடுத்த உடனே பேமெண்ட் கேட்க பயமாக இருக்கும், இல்லை ஏதாவது நினச்சிப்பாங்களோ அப்படின்ட்டு. இது எல்லாமே பிகினிங்கில் ரொம்பவே இருந்துச்சு. ஒன்ஸ் ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் இல்லை இதுதான் என்னோட சிஸ்டம், வேணுமா வேணாமான்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்கன்னு ஒரு சிஸ்டமாக கொண்டாது. சிஸ்டம் இஸ் லைக் 50% அட்வான்ஸ். உங்களுக்கு அந்த டேட் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பேசணுமோ அது வந்து 50% அட்வான்ஸ் அண்ட் 1 week பிஃபோர் வந்து ஃபுல் பேமெண்ட் கிளியர் பண்ணிக்கணும். ஆர் எல்ஸ் அட் லாஸ்ட் ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடியாவது கிளியர் ஆனால் மட்டும்தான் வில் கோ ஃபார் த ஈவெண்ட். இது வந்து ரிட்டன் ஃபார்மில் நாங்கள் அனுப்பிச்சிருவோம். அண்ட் வாய்ஸ் நோட்லையும், அதாவது வேர்ட்ஸாகவும், ஏன்னா நிறைய நோட்ஸ் நிறைய பேர் படிக்க கூட மாட்டேங்கிறாங்க. ஸோ கிளியராக என்னோட டீம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவாங்க, மேம் 3 days முன்னாடி பேமெண்ட்ஸ் இருக்குது, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இஃப் நாட் லாஸ்ட் பிஃபோர் டே வரைக்கும் வெயிட் பண்ணுவோம், அவங்க கொடுக்கல அப்படின்னா சாரி மேம் வி ஆர் கேன்சலிங் தி ஆர்டர் அப்படின்ற மாதிரி வந்துடும். ஓகே ஃபைன். அதாவது நீங்கள் நம்ம கொஞ்சம் நல்ல தெளிவாக இருக்கு. நல்ல ஐயோ கேன்சல் ஆகிடுதே, பிகினர்ஸ் நிறைய பேர் நினைப்பேன், ஐயோ இதனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அதுதான் சொல்லுவோம், இல்லை மேம் கேன்சல் ஆகிடும் பரவாயில்ல, அது பாதியாவது போய் பண்ணிட்டாவது வரேன், அப்படிலாம் பண்ணாதீங்க. கண்டிப்பாக அவங்க பேசுனது கொடுத்தா போங்க, வராத காசுக்கு ஏன் உழைக்கணும்? ஸோ கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. அதுதான் கொடுக்கல அப்படின்னா போகாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன், என்னோட பர்சனல் ஒப்பீனியன். இவ்வளோ நேரம் எங்களோட எல்லா கொஷினுக்கும் ரொம்ப அழகாக, ரொம்ப சிரிச்சுக்கிட்டே, ரொம்ப எனர்ஜெட்டிக்காக பதில் சொன்னீங்க. அது வந்து பிரைட்ஸுக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட் த சேம் டைம் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட டைமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேம். ஸோ இவ்வளோ நேரம் ரொம்ப பொறுமையாக ஒரு கொஸ்டினாக என்ன கம்ஃபர்ட் ஜோனில் வச்சுக்கிற மாதிரி ஒன்று கேட்டதுக்கும், என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறது பொறுமையாக கேட்டதுக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச் மேம். எஸ் தேங்க்யூ. உச்சுவா கிரியேஷன்ஸில் அடுத்தது ஒரு வீடியோவில் நம்ம உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பை பை ஃப்ரம் அருணா.